சுன்னத்தான தொழுகைகளை கொஞ்சம் தொழுகையை வீட்டில் தொழுங்கள். வலா தத்தஹிது புயூத்தகும் குபூரா, உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக செத்த பிணங்கள் வாழக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள். நம்முடைய வீட்டை மண்ணறை ஆக்கிடக்கூடாது. சுன்னத்தான தொழுகை வீட்டில் தொழுங்க. அந்த சுன்னத்தான தொழுகை வீட்டில் தொழும்போது 3 வயது குழந்தை பார்ப்பான். தகப்பனார் தொழும்போது தகப்பனார் அப்படியே அவன் பின்பற்றுவான். அப்படி பக்கத்தில் தான் அவன் தக்பீர் கட்டுவான், தொழுகைக்கு முன்னாடி போவான். தாய் தொழும்போது தாயை பின்பற்றுவான். ஒரு தாய் கூட கேட்குறாங்க, நான் தொழும்போது என் குட்டி பிள்ளையெல்லாம் உட்காந்து முக்காடை பிடிச்சி இழுத்து நிம்மதியாக தொழ முடியவில்லை. அப்போ அந்த தாய்க்கு என்ன தெரியுமா பதில்? நல்லது, பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேறு ஆள் இல்லை என்றால் நீங்கள் அந்த சிரமத்தை சகித்து கொண்டு தொழுங்கள், வக்தை தவற விட்டு விடாதீர்கள். அது அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரி, தாயுடைய முன்மாதிரி, தகப்பனுடைய முன்மாதிரி. வீட்டில் தொழும்போது பிள்ளை பார்ப்பான், என்னுடைய தகப்பனார் தொழுகின்றார், அவன் தக்பீர் கட்டி தொழுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்திற்குரியவர்கள் யார் என்று சொன்னால், பொதுவாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை பேணக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நாம் இலகுவாக சொல்லிவிட முடியும். ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள். பிள்ளைகளின் காரணமாக எந்த பெற்றோர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? அதற்கான வாய்ப்பை இஸ்லாம் கொடுக்கிறதா? தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு அவர்கள் உருவாக்கினால், வழி நடத்தினால் அதன் காரணமாக அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான ஒரு அடிப்படையாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் பிள்ளைகளை பெற்றதினால் பெற்றோர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதையும், பெற்றோர்களினால் பிள்ளைகள் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُம், எவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய சந்ததிகளும் பெற்றோர்களை பின்தொடர்கிறார்களோ, வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின், அந்த இறை நம்பிக்கையில் பிள்ளைகளும் பெற்றோர்களை பின்தொடர்ந்தால் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُம், அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான். பிள்ளைகளை சொர்க்கத்தில் பெற்றோரோடு ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் அந்த பெற்றோர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக இருந்தால்தான் முடியும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் யார் என்பதையும் குறிப்பிடுகின்றான். குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு என்ன வழிமுறை என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். எவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்களோ, ஈமானில் சரியாக இருக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளும் பெற்றோர்களை போன்று, தாய் தந்தையர்களை போன்று இறை நம்பிக்கையில் சரியாக இருந்தால் அவர்களை நாம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்போம் என்பது அல்லாஹுடைய வாக்கு. அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், மூமின்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன், அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், இறைவா எங்களுடைய மனைவியரிலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. அப்படி என்றால் பிரார்த்தனை செய்யக்கூடியவன் ஒரு தகப்பன், பிரார்த்தனை செய்யக்கூடியவன் ஒரு கணவன், பிரார்த்தனை செய்யக்கூடியவள் ஒரு மனைவி அல்லது ஒரு தாய். அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகள், ஒரு பெண்ணுக்கு கணவன் வாழ்க்கை துணை, ஒரு கணவனுக்கு அவனுடைய மனைவி வாழ்க்கை துணை. இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் வமின் ذُرِّيَّاتِنَا, எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இன்னும் எங்களை அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள் இறை நம்பிக்கையாளர்கள். தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள், மனைவியாக இருப்பவர்கள், கணவனாக இருப்பவர்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள்.
இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா சபரு, இவர்கள் தங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த காரணத்தினால் சொர்க்கம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒயுலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்தன் வ சலாமா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் வாழ்த்து கூறியும் சலாம் சொல்லியும் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹசுனத் முஸ்தகர்ரம் வ முகாமா, அந்த சொர்க்கம் அது தங்குமிடத்தால் வாழுமிடத்தால் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அந்த மூமின்கள் இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. அப்படி என்றால் ஒரு மூமினுடைய பிள்ளைகள் மூலமாக அவனுக்கு கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். ஒரு மூமினுக்கு கண் குளிர்ச்சி எது? ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு கண் குளிர்ச்சி என்பது அவனுடைய பிள்ளைகள் ஈமானிய அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் சரியாக வாழ்வதுதான் ஒரு இறை நம்பிக்கையான கண் குளிர்ச்சி. ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி வாழ்வதுதான் ஒரு கணவனுக்கு கண் குளிர்ச்சி, ஒரு மனைவிக்கு கண் குளிர்ச்சி. அவளுடைய கணவனும் அவளுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி வாழ்வதுதான் ஒரு மனைவிக்கு கண் குளிர்ச்சி. இவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அப்ப சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் யார் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டோம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஒவ்வொரு மனிதனுமே அவனுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவனுடைய பெற்றோர்களை நன்கு பராமரிக்க வேண்டும், அவனுடைய பெற்றோர்களுக்கு அவன் நன்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கின்றான். என்ன காரணம்? அல்லாஹ் கூறுகின்றான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வ வலஅத்துஹு குர்ஹா, அவனுடைய தாய் சிரமப்பட்டு அவனை கருவில் சுமந்தாள், மிகச் சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தாள். வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா, அவள் அவனை முழு மனிதனாக வயிற்றில் சுமந்ததும் அவனுக்கு பாலூட்டியதும் 30 மாதங்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு தாய் 9 மாதங்கள் பிள்ளையை கருவில் சுமக்கிறாள், அவள் 2 ஆண்டுகள் பாலூட்டுகிறாள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், அவனை அவள் சுமந்ததும் அவனுக்கு பாலூட்டி மறக்க செய்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பாலூட்டி மறக்க செய்வதற்கு 24 மாதங்கள், 2 வருடங்கள். அதை நாம் கழித்து விட்டு பார்த்தால் வயிற்றிலே ஒரு பெண் குழந்தையை சுமப்பது 6 மாதங்கள் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் அவனை மனிதனாக சுமப்பது, ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் அவன் 6 மாதங்கள் தான் முழு மனிதனாக இருக்கின்றான். 10 மாதங்கள் என்று வைத்துக்கொண்டால் அதில் முதல் 4 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள், அதைவிட சற்று அதிகமான நாட்கள் அவன் மனித உருவை அடைவதில்லை, முழு மனிதனாக அவன் ஆவதில்லை. முழு மனிதனாக ஆகி அவன் தாய் அவனை சுமப்பது 6 மாதங்கள். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். வஸைனல் இன்சான், மனிதனுக்கு நாம் உபகாரம் செய்தோம். அந்த மனிதனை தாய் சுமந்தது, மனிதனாக அவனை சுமந்தது, அவன் குழந்தையாக பிறந்த பிறகு அவனுக்கு பாலூட்டியது, மொத்தம் அனைத்தும் சேர்த்து 30 மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு பெற்றெடுக்கப்பட்ட மனிதன் ஹத்தா இதா பலக அசுத்தகு, அவன் தன்னுடைய இளமை பருவத்தை அடைந்து ஓ பலக 40 சனா, 40 வயதை அடையும் பொழுது, 40 வயது என்பது சராசரியாக ஒருவனுக்கு 22 25 வயதுக்குள் திருமணம் முடித்து விட்டால் அவனுடைய 40 வயதில் அவனுடைய குழந்தைகள் டீனேஜ் பருவத்தில் இருப்பாங்க. 13 20 வயதுக்குள்ளாக என்ன செய்வார்கள், அவனுடைய குழந்தைகள் இருப்பார்கள். ஒரு ஆண் பிள்ளையோ பெண் குழந்தையோ அவர்கள் இந்த பருவ வயதை அடையும் பொழுதுதான் ஒரு தகப்பனுக்கு அந்த பிள்ளைகளை பற்றிய கவலை ஏற்படும். ஒரு மூமினுக்கு பொதுவாக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளை பற்றி கவலை ஏற்படாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தை நோக்கமாக கொண்ட வாழ்க்கை கிடையாது, மானத்தை நோக்கமாக கொண்ட வாழ்க்கை கிடையாது.
எவனாவது ஒரு நடிகன் பரிசளித்தால் அந்த நடிகன் தன்னை கட்டிப்பிடிக்க மாட்டானா என்று ஏங்கக்கூடியவர்களுக்கு அதிலே படிப்பினை இல்லை. ஏதாவது ஒரு சினிமா நடிகனை பார்த்துவிட்டு அவன்தான் என்னுடைய கணவனாக வர வேண்டும் என்ற அளவிற்கு பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்களே, அவர்களுக்குரிய படிப்பினை அல்ல. அல்லாஹ் சொல்வது சொர்க்கத்தை நோக்கமாக கொண்ட பெற்றோர்கள், சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள், மறுமை நம்பிக்கை கொண்ட பெற்றோர்கள், மறுமை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள். அப்போ அவனுடைய 40 வயதை அடையும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பருவ வயதிலே இருப்பார்கள். சில பிள்ளைகள் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். தாய் தகப்பனை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு, அல்லது தாய் தகப்பன் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு, தகப்பன் மீது தாய் மீது கோபப்படக்கூடிய அளவிற்கு அந்த 11 வயதுகளிலே பருவ வயதுகளிலே பிள்ளைகள் நிற்பார்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் பாதை எங்கே செல்லுமோ என்று கவலைப்படக்கூடிய காலகட்டம். ஒரு மூமினான கணவன், ஒரு மூமினான மனைவி தன்னுடைய பிள்ளை மார்க்க அடிப்படையில் உருவாக முடியுமா, இவள் சரியாக வருவாளா, இவள் படிதாண்டி சென்று விடுவாளா, வழிமாறி சென்று விடுவாளா என்று கவலைப்படக்கூடிய காலகட்டம். சாதாரண ஒரு டைம் கிடையாது. அந்த 40 வயதில் அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு 25 வயது 24 வயதில் திருமணம் முடித்து உடனடியாக குழந்தை பெற்று விட்டால் 40 வயதில் அவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தகப்பனுக்கு கவலை ஏற்படும், தாய்க்கு கவலை ஏற்படும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மூமினுடைய நிலைமை எப்படி இருக்கும், மறுமையில் வெற்றி அடைய வேண்டும், மறுமையில் குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு தாயுடைய நிலை, ஒரு தகப்பனுடைய நிலை எப்படி இருக்கும்? அவன் அல்லாஹ்விடம் கையேந்துவான், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வான். ஹத்தா இதா பலக அசுத்தஹு வ பலக 40 சனா, அவன் வாலிப பருவத்தை அடைந்து 40 வயதை அடையும் பொழுது அவன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வான். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா நீ என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்குவாயாக. யா அல்லாஹ், நான் ஒரு மூமினாக இருக்கின்றேன், யா அல்லாஹ் நான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன், இறைவா நான் உனக்கு பயந்தவனாக இருக்கின்றேன், நான் உனக்கு பயந்தவனாக வாழுகிறேன் என்று சொன்னால் இதற்கு காரணமாக நீ என்னுடைய பெற்றோரை ஆக்கியிருக்கின்றாய், என்னுடைய உள்ளத்தை ஈமானிய அடிப்படையில் செலுத்தியிருக்கின்றாய். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, இறைவா என் மீது நீ செய்த அருட்கொடை. ஏனென்றால் எத்தனையோ பெற்றோர்கள் சாலிகான பெற்றோர்களாக இருப்பார்கள், தகப்பன் நல்லவனாக இருப்பான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருப்பான், தாய் நல்லவளாக இருப்பாள். ஆனால் பிள்ளைகள் பெற்றோருடைய அந்த குணநலத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் வெறுப்பாக இருக்கும், ஈமான் வெறுப்பாக இருக்கும், தொழுகை கசப்பாக இருக்கும், மார்க்க போதனைகள் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அப்போ இவன் ஒரு மூமின் நினைக்கின்றான், அவன் 40 வயதை அடைந்து அவனுடைய பிள்ளை பருவ வயதில் இருக்கும் பொழுது இவன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றான், இறைவா எனக்கு ஒரு உண்மையான ஈமான இஸ்லாத்தை நீ தந்திருக்கின்றாயே, அந்த அருட்கொடையாகவும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ செய்த அருட்கொடைக்காகவும் நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நல்வாய்ப்பை வழங்குவாயாக. ஒன் அமல சாலிஹன் தர்லாஹு, நான் நல்லறங்களை செய்வதற்கும் நீ எனக்கு நல்வாய்ப்பை வழங்குவாயாக. அடுத்து அவன் செய்வான், வஅஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, இறைவா என்னுடைய சந்ததிகளை எனக்கு சீராக்குவாயாக. ஒரு மூமின் செய்யக்கூடிய வார்த்தை, பிரார்த்தனை. அவனுடைய பெற்றோர் அவனை சிறப்பாக வளர்த்து விட்டார்கள், அல்லாஹ்வும் அவனுக்கு சரியான நேர்வழி அல்லாஹ் கொடுத்து விட்டான். இப்பொழுது அவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து 11 வயதிலே நிற்கிறார்கள். அவன் பிள்ளைகளை பார்க்கிறான், இந்த பிள்ளைகள் என்னை போன்று மார்க்க அடிப்படையில் உருவாவார்களா அல்லது தருதலைகளாக மாறுவார்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கவில்லையே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி எந்த அளவிற்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் விளக்க தெரியாதவர்களே நபியாக தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டாலே அவர்கள் வாழக்கூடிய சமுதாயத்தில் அவர்கள்தான் மிகப்பெரிய புத்திசாலிகள், அவர்கள்தான் மிகப்பெரிய அறிவாளிகள், அவர்கள்தான் மிகப்பெரிய விளக்கசாலிகள். அவர்களை போன்று யாராலும் தெளிவாக விளக்க முடியாது. அவர்களை போன்று யாராலும் பொதுமக்கள் மீதே கவலைப்படக்கூடிய இறைத்தூதர் தன்னுடைய மனைவி மீது பிள்ளைகள் மீது கவலைப்படாமல் இருப்பாரா? அவர்களை போன்று யாராலும் தெளிவாக எடுத்து சொல்ல முடியாது, அவர்களை போன்று யாராலும் கவலைப்பட முடியாது. அத்தகைய நபி அவருடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய வெள்ளத்திலே ஈமான்தாரிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். மகன் பார்க்கிறான்,
கப்பலில் ஏறுபவர்கள் தான் தப்பிக்க முடியும் என்பது அவனுக்கு நன்றாக தெரிகிறது. கப்பலில் ஏறாவிட்டால் தப்பிக்க முடியாது என்பதும் தெரிகிறது. தன்னுடைய தந்தை வாக்களித்த அற்புதத்தை கண் முன்னால் அவன் பார்க்கிறான். தந்தை கப்பலை கட்டும் போது, நூகே உம்முடைய கப்பல் என தரையில் ஓடுமா என்று கேலி செய்தவர்கள் பெருவெள்ளம் ஏற்பட போகிறது என்று வாக்களித்த அந்த அற்புதத்தை கண் முன்னால் பார்க்கிறான். அவனுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் செல்லும் போது கெஞ்சுகிறார்கள், யா புனையர்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், என்னுடைய மகனே எங்களோடு கப்பலில் ஏறிவிடு, நீ காஃபிர்களில் ஆகிவிடாத, இறை மறுப்பாளர்களை ஒருவனாக ஆகிவிடாத என்று கெஞ்சும் பொழுது அந்த மகன் சொன்னான், சஆவி இதா ஜபதன் யஅசுமினி மினல் மா, நான் இதைவிட பெரிய மலைக்கு சென்று இந்த வெள்ளத்திலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்வேன். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர யாரும் இன்றைக்கு தப்பிக்க முடியாது, ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அலை குறுக்கிட்டு அவன் மூழ்கடிக்கப்பட்டு ஒருவனாக ஆகிவிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அப்போ ஒரு மூமினுடைய உள்ளம் பதறும். ஒரு பெற்றோருடைய உள்ளம், ஒரு இறை நம்பிக்கையுடைய பெற்றோருடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் அல்லாஹ் துஆ செய்வான், வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, இறைவா என்னுடைய சந்ததிகளை எனக்காக சீர்படுத்துவாயாக. சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னி துப்து இலைக், இறைவா நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி நான் உன் பக்கம் திரும்பி விட்டேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று ஒரு மூமின் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் சரணடைவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் யார்? பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் சரணடையக்கூடிய பெற்றோர்கள் தான் சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், இவர்கள் தான் உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு வ நதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம் ஃபி அஸ்ஹாபில் ஜன்னah. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இவர்கள் தான் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள், இவர்கள் செய்த நல்லமல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் நாம் மன்னித்து விடுவோம் என்று இத்தகைய பெற்றோர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிறார்களோ, பிள்ளைகள் தன்னோடு சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அந்த பிள்ளைகள் நேர்வழியில் ஈமானில் நிலைத்திருப்பதற்காக எந்த பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்களோ, அந்த பிள்ளைகள் வழிதவறி சென்று விடுவார்களோ என்ற கவலை எந்த பெற்றோருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றான். இன்றைக்கு பாருங்கள், யோசித்து பாருங்கள், நாம நம்முடைய பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் கூறுகின்றான் மூமின்களை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை, நான் என்னை மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டால் போதாது, அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றியவனாக நான் ஆக மாட்டேன், நான் என்னுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய பிள்ளைகள், எனக்கு அல்லாஹ் என் மூலமாக யாரையெல்லாம் நாடுகின்றானோ அத்தகைய குடும்பத்தாரையும் நான் நரகத்தை விட்டும் நான் பாதுகாத்தாக வேண்டும். என்ன காரணம்? நரகம் என்பது சாதாரண ஒன்றா? வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருள்கள் மனிதர்கள். மனிதர்கள் நரகத்தில் விறகாக பயன்படுத்தப்படுவார்கள். கற்கள் அங்கே விறகாக பயன்படுத்தப்படும். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் கூறுகின்றான், அந்த நரகத்திலே கடினத்தன்மை வாய்ந்த மலக்குமார்கள் அங்கே காவலாளிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதில் மாறு செய்யவே மாட்டார்கள், அல்லாஹ் சொன்னதை மட்டும் தான் செய்வார்கள். ஒரு மூமின் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக மூமினான பெற்றோர் என்று சொன்னால், நரகத்தை பற்றிய பயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். நரகம்னா சாதாரண விஷயமா? அல்லாஹ் கூறுகின்றான், கல்லா இன்னஹா லலா நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா. அல்லாஹ் கூறுகின்றான், நரகம் என்பது அது கொழுந்து விட்டு எரியக்கூடியது, தோள்களை கலற்றிவிடக்கூடியது.
ததுஉ மன் அத்பர வ தவல்லா ஃபஜமஅ ஃபஅஆ. அல்லாஹ் கூறுகின்றான், எவனெல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு புறமுதுகு காட்டி புறக்கணித்து செல்கிறானோ அவனை அந்த நரகம் அழைக்கும். எவனெல்லாம் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதுதான் தன்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிறானோ அவனை எல்லாம் அந்த நரகம் அழைக்கும். அந்த கொடிய நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ் பெற்றோருக்கு இடக்கூடிய உத்தரவு. வமா அதுராக மா சகர். அல்லாஹ் கேட்கின்றான், சகர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சகர் என்ற நரகத்தை பற்றி தெரியுமா? அல்லாஹ் கேட்கின்றான். லா துபுகி வலா ததர் லவ்வாஹத்துன் லில் பஷர். லா துபுகி, அது யாரையும் விட்டு வைக்காது. நரகம் யாரையும் விட்டு வைக்காது, மிச்சம் வைக்காது. வலா ததர், யாரையும் விட்டு வைக்காது. லவ்வாஹத்துன் லில் பஷர், அது தோள்களை கரித்து விடக்கூடியது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். லில்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. வ யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். அவர்களின் தலைகளின் மேற்புறத்தில் இருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும் பொழுது யுஸ்ஹரு பிஹி மாஃபி புதூனிஹிம் வல் ஜுலூத். அவர்களுடைய வயிறுகளில் உள்ளவையும் அவர்களுடைய தோள்களும் கருகும். வலஹும் மகாமிஉ மின் ஹதீத், அவர்களுக்கு சம்மட்டியாலான அடிகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றார். இத்தகைய கொடிய நரகத்தை விட்டும் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்படி என்றால் ஒரு மூமின் தன்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது? இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, நம்முடைய பிள்ளைகள் ஈமான்தாரிகளாக மாறுவது அல்லாஹ்வுடைய நாட்டம். யஹ்தீமை யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறான். அதே நேரத்தில் நேர்வழியின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய காரணங்களை நாம் செய்கிறோமா, நாம் முயற்சி செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. சொர்க்கத்துக்குரிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், பிள்ளைகள் அவர்கள் நல்லவர்களாக மாறுவதும் கெட்டவர்களாக மாறுவதற்கும் அடிப்படையான காரணங்களில் ஒன்று பெற்றோர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, இயற்கை நெறியில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. தாயும் தந்தையும் தான் அந்த பிள்ளைகளை யூத கொள்கையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகவோ, கிறித்தவ கொள்கையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகவோ, நெருப்பு வணங்கிகளுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகவோ உருவாக்குவது யார்? பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கிறதோ அதுதான் பிள்ளைகளிடம் பிரதிபலிக்கும். பெற்றோர்கள் ஈமான்தாரியாக இருந்தால் பிள்ளைகள் ஈமான்தாரியாக இருப்பார்கள், பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் பொதுவான விதி. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை போன்று சிலர் வழிகேட்டில் செல்லலாம், அல்லாஹ் நாட்டம். ஆனால் பொதுவான காரணம் எது? பிள்ளைகள் சரியாக உருவாவதற்கு அடிப்படை ஆசிரியர், முதன்மை ஆசிரியர் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான் பேசிக். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூதன் ராயியத்தி. உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆண் குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ அவுலாதிஹி. ஒரு பெண் என்பவள், ஒரு மனைவி என்பவள் தன்னுடைய கணவனின் குடும்பத்தாருக்கும் கணவனுடைய வீட்டிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் ராயியத்திஹா. அந்த பொறுப்பை பற்றி அவள் மறுமையில் விசாரிக்கப்படுவாள். நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் பிள்ளைகளை சரியாக வளர்த்தோமா என்பதை பற்றி தாயும் தகப்பனும் பதில் சொல்லி ஆக வேண்டும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். தகப்பனுக்கு கடமை இருக்கிறது, தலைமை தாங்கக்கூடிய கடமை. ஒரு தகப்பனுக்கு என்ன கடமை இருக்கிறது? ஒரு ஆணுக்கு என்ன கடமை இருக்கிறது? தன்னுடைய பிள்ளை சொர்க்கத்திற்குரிய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆணும் திருமணத்துக்கு முன்பாகவே அவனுக்கு சில கடமைகள் இருக்கிறது. அரபு மொழியில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை தெரியுமா? படிப்பினைக்காக அந்த கதையை சொல்கிறேன், ஹதீஸ் அல்ல, கதை. ஒரு ஆட்சியாளர் இருந்தார், இஸ்லாமிய ஆட்சியாளர். அவர்கிட்ட ஒரு தந்தை முறையிடுகிறார்,
தன்னுடைய பிள்ளையை பற்றி, என்னுடைய பிள்ளை என்னை கொடுமைப்படுத்துகிறான், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதே இல்லை. அந்த ஆட்சியாளர் கடுமையான கோபம். அந்த மகனை கொண்டு வருமாறு அழைத்து வருமாறு சொல்கிறார். அந்த மகன் அழைத்து வரப்படுகிறான். அவன் அழைத்து வரப்பட்டவுடன், நீ உன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாயா, பெற்றோரை கொடுமைப்படுத்தலாமா, மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கலாமா என்று அந்த மகனிடம் அந்த ஆட்சியாளர் கோபம் காட்டுகிறார். அப்ப அந்த மகன் சொல்கிறான், ஆட்சியாளர்களே கொஞ்சம் நிதானமாக இருங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போன்று பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா? அப்ப அந்த ஆட்சியாளர் சொன்னாரா, ஆமா இருக்குது. என்ன கடமை? அவன் தன்னுடைய சந்ததியை பெற்றெடுப்பதற்கு ஒரு சிறந்த தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். தன்னுடைய சந்ததியை உண்டாக்குவதற்கு ஒரு சிறந்த தாயை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவள் குழந்தை பெற்றுவிட்டால் அவனுக்கு அழகிய பெயரை சூட்டி மார்க்கம் சொன்ன கடமைகளை செய்ய வேண்டும். குழந்தைக்காக அகைக்கா கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அழகிய பெயரை சூட்டுவது மார்க்கம் சுன்னத்தாக்கி இருக்கிறது. குழந்தைக்கு 7ஆம் நாள் தலைமுடியை மலிப்பது சுன்னத். அவனுக்கு மார்க்க சட்டங்களை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் தந்தை பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. என்னுடைய தந்தையிடம் கேளுங்கள், இந்த 3ஐயும் அவர் எனக்கு செய்தாரா என்று கேளுங்கள். அந்த மகன் அந்த ஆட்சியாளர் முறையிடுகின்றான், எனக்கு அவர் மார்க்க கல்வியை கற்றுத்தரவில்லை, நான் வளர்ந்ததே தருதலையாக வளர்ந்தேன், மார்க்கம் தெரியாமல் என்னை வளர்த்துவிட்டு நான் என்னுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? இது ஒரு கதைக்காக சொல்வார்கள். கதையில் படிப்பினை இருக்கிறது. பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய தாய் நல்லவளாக, மார்க்கம் தெரிந்தவளாக இருக்க வேண்டும். அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், துன்கவுல் மரஅத்துலி அர்பஇன் லி மாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா. எல்லோரும் திருமணம் முடிக்கிறார்கள். சிலர் அழகுக்காக திருமணம் முடிப்பார்கள், சிலர் செல்வத்தை அடைவதற்காக, ஒரு பெண்ணுடைய செல்வத்தை அடைவதற்காக திருமணம் முடிப்பார்கள். சிலர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் குடும்ப பாரம்பரியம் பெருமைக்காக திருமணம் முடிப்பார்கள். சிலர் ஒரு பெண்ணுடைய மார்க்க பற்றுக்காக திருமணம் முடிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்களாக ஆக வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபலுஃபுர் பிதாத்தித் தீன், மார்க்கம் உடையவளை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள். வெற்றி எதில் இருக்குது? ஒருவன் திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே இஸ்லாம் அவனுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்றால், இவனுடைய அணுவை, இவனுடைய சந்ததியை, இவனுடைய முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்ததிகளை சுமக்கக்கூடியவள் அவள் நல்லவளாக இருக்க வேண்டும். அதை நபிகள் அற்புதமாக சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதாஉன், இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதிகள், இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதிகள். சூரியன் இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, நீரின்றி அமையாது உலகம்பாங்க, தண்ணி இல்லாமல் வாழ முடியாது, செடி கொடிகள் இல்லாமல் வாழ முடியாது, கடுமையான வெப்பம் வந்துவிட்டால் குளிர்ச்சி இல்லாமல் வாழ முடியாது. இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதிகள் தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வஹைரு மதாஇ துன்யா, இந்த உலகத்தில் உள்ள வசதிகளிலேயே சிறந்த வசதி என்ன தெரியுமா? அல் மரஅத்து சாலிஹா, ஒருவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்லொழுக்கமுள்ள மனைவி தான். இன்னைக்கு பாருங்க, 10,000 கோடிக்கு சொத்துக்காரனாக இருப்பான், பெரிய டாக்டராக இருப்பான், தூக்கில் தொங்குவான். ஏன்டா தொங்குறான்? மனைவி மூலம் டார்ச்சர், வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அப்போ ஒருவனுக்கு அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சந்ததியை சுமப்பதற்காக அவன் யாரை தேர்ந்தெடுக்கின்றான், அங்கே நீ ஸ்டார்ட் பண்ணிடு. உன்னுடைய நீ சொர்க்கத்துக்குரிய பெற்றோராக ஆக வேண்டுமா, உன்னுடைய சந்ததியை சுமப்பதற்கு நீ அழகை பார்த்து ஏமாந்து விடாதே, செல்வத்தை பார்த்து ஏமாந்து விடாதே, குடும்ப பாரம்பரியம் என்று ஏமாந்து விடாதே. ஈமான்தாரியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு நீ முயற்சி செய். ஈமானோட மற்றது இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அருள். ஆனால் ஈமான் தான் பேசிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கணவன் மனைவி சிறந்த ஒரு பெண்ணை ஒருவன் தேர்ந்தெடுத்து கொண்டான், தன்னுடைய சந்ததியை சுமப்பதற்காக, வளர்த்தெடுப்பதற்காக மார்க்கமுடைய ஒரு பெண்ணை ஒருவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். தேர்ந்தெடுத்தால் போதுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை பிறப்பதற்கு எது காரணமாக அமையுமோ அந்த தாம்பத்தியத்தில் ஒரு மூமின் செய்யக்கூடிய பிரார்த்தனை நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒருவன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக 2 பேருமே ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. தாம்பத்தியம் என்பது ஒருவன் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக
தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக மார்க்கம் அனுமதித்த திருமண முறையாக இருந்தாலும் அதிலும் இஸ்லாம் சந்ததிகள் சிறந்த பிள்ளைகளாக உருவாவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா எங்களை விட்டும் கணவன் மனைவியாக எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக, நீ எங்களுக்கு வழங்கக்கூடிய பிள்ளை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. எங்க ஆரம்பிக்குதுப்பா இஸ்லாம்? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாருங்கள் இஸ்லாம். ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாம் அல்லாஹ்ட்ட கேட்க துஆ செய், இறைவா எங்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து விட்டால் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கி விடு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த துஆவை ஓதிவிட்டு ஒரு கணவன் மனைவி அவர்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது அந்த தாம்பத்தியத்தில் இந்த துஆ ஓதப்பட்ட தாம்பத்தியத்தில் குழந்தை உருவாகிவிடும் என்றால் லா யதுர்ருஹு ஷைத்தானு அபதா, ஒருபோதும் ஷைத்தான் அந்த பிள்ளைக்கு தீங்கிழைத்து விட முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். இஸ்லாம் நல்லொழுக்கமுள்ள சந்ததியை உருவாவதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை வழங்குகிறது பாருங்கள். பல நபிமார்கள் செய்த துவாக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீண்ட காலம் அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் சோதித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிக பருவத்தை அடைகின்ற வரை நீண்ட காலம் அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சோதித்தான். அவங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் எனக்கு பிள்ளையைத்தானே கேட்கலையே, அவங்க அல்லாஹ்ட்ட பிள்ளையைத்தானே கேட்டாங்க. அவங்க கேட்ட துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா, வயோதிக பருவத்திலே கேட்ட துவா, ரப்பி ஹப்லி மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, இறைவா உன் புறத்திலிருந்து பரிசுத்தமான குழந்தையை தருவாயாக. பிள்ளையை பெறதா இருந்தால் ஆடு மாடு எல்லாம் பிள்ளையை பெற்றுக்கிட்டு தானே இருக்குது. ஆடு மாடு எல்லா விலங்குகளும் பிள்ளையை பெற நோக்கமா? ஒரு மூமினான பெற்றோருடைய நோக்கம் பிள்ளையை பெற்றெடுப்பது கிடையாது. அது எல்லாம் பெற்றுக்கொண்டு தான் பிள்ளையை பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆடு அறிவில்லாத எல்லா ஜீவன்களும். ஒரு மூமினுடைய நோக்கம் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளை. அதான் நபிமார்கள் எந்த துவா அல்லாஹ்ட்ட தான் அவங்க கையேந்த, ரப்பி ஹப்லி மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, இறைவா உன் புறத்திலிருந்து பரிசுத்தமான குழந்தையை தருவாயாக. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை தருவாயாக. பிரார்த்தனை எப்படி இருக்கிறது பாருங்கள். இறைவா நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையை தருவாயாக. சிலர் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, நம்ம சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நம்ம மார்க்கத்தை போதிப்போம். சில பிரச்சனைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில பிள்ளைகள் பிறந்ததில் இருந்து தௌஹீத் அடிப்படையிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், மார்க்க அடிப்படையில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், தர்கா வழிபாடு என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், மௌலூதுனா என்னன்னு தெரியாது, எந்த ஷிர்கையுமே அண்ட விடாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியான கொள்கையை போதித்து வளர்த்து எடுக்கிறார்கள். உண்மையிலே கவலைப்படுறாங்க. பார்த்தா அந்த புள்ள பருவ வயதை அடைந்தவுடன் மார்க்கத்துக்கு மாற்றமான தொடர்புகள் ஏற்பட்டு காதல் என்ற பெயரில் கண்டவனோடும் பெற்றோர்களை எதிர்த்து சிலர் கோயிலில் போய் திருமணம் முடிக்கக்கூடிய நிலைமை, ஷிர்கில் போய் விழக்கூடிய நிலைமை, சிலர் சர்ச்சில் போய் விழக்கூடிய நிலைமை, அந்த ஷிர்கையெல்லாம் செய்து திருமணம் முடிக்கக்கூடிய நிலைமை சில இடங்களில் நடக்குது. அந்த மூமினான பெற்றோர்களின் கண்ணீரை பார்க்கும் பொழுது நம்முடைய இதயமெல்லாம் வெடித்து விடக்கூடிய அளவுக்கு ஊர் ஆயிரம் பேசும். நமக்கு தெரியும் இவர்கள் உண்மையிலேயே சாலிகானவர்கள், இவர்கள் உண்மையிலேயே நல்லவர்கள், இவருடைய பிள்ளைகள் இப்படி ஆனார்கள், இவர்களிடம் நேர்ந்த தவறு என்ன. நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நாம் உரசி பார்க்கிறோம். நபிமார்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அவர்கள் போதனை செய்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு எந்நேரமும் அவர்கள் செய்தது துவா. பிள்ளைகளுக்கு எந்நேரம் அவர்கள் செய்த துவா, பிரார்த்தனை. பிள்ளைகளுக்கு போதனை செஞ்சால் மட்டும் போதாது. போதனை என்பது பேசிக். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிப்பதோடு நபிமார்கள் செய்த துவா, எந்நேரமும் துவா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவங்க ஆண் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சேவை செய்வதற்காக நேர்ந்து விடுவார்கள் பள்ளி இறை ஆலயங்களில். அவங்க வயிற்றில் குழந்தை உண்டானவனையே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் சொல்கிறாங்க, ரப்பி இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி, இறைவா என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை நான் உனக்காக முழுமையாக நேர்ச்சை செய்து விட்டேன். உன்னுடைய அடியார்களுக்காக, நல்லடியார்களுக்காக, இறையாலயங்களில் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நேர்ச்சை செய்து விட்டேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்த சமீஉத் துஆ, இறைவா நீதான் பிரார்த்தனையை செவியேற்பவன். ஆனால் அவர்கள் ஆண் குழந்தை பிறக்கும் நினைத்தார்கள், பெண் குழந்தையாக பிறந்து விட்டது.
ஃபலம்மா வலஅத்ஹா கால இன்னி ரப்பி வலஅத்துஹா உன்சா. அந்த குழந்தையை பெற்றெடுத்தவுடன் இறைவா நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேனே. அப்போ அல்லாஹ் சொன்னான் வலைஸ ذكر كالأنثى, ஆண் என்பவன் இந்த பெண் குழந்தையை போன்று கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுப்பு என்ன செய்கிறாங்க, ஒப்படைக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரத்த உறவில் வருவாங்க, அந்நிய ஆண் கிடையாது. அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, குழந்தையை பெற்றெடுத்த உடன் துவா செய்கிறாங்க, ரப்பி இன்னி உய்துஹா பிக வ ذுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா இந்த குழந்தையையும் இவளுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். துவா என்பது சாதாரண ஒன்றல்ல. துவா என்பது ஒரு தடவை கேட்டுவிட்டு மறந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. சொர்க்கத்திற்குரிய ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு படம் பிடித்து பாடம் படித்து காட்டுகிறது. ரப்பி இன்னி உய்துஹா பிக வ ذுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா இந்த குழந்தையை ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சொல்கின்றான் ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வ அம்பதஹா நபாத்தன் ஹஸனன் வ கஃபலஹா ஜக்கரியா. அல்லாஹ் அந்த குழந்தையை அந்த அற்புதமாக அழகிய முறை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ரப்பு பொறுப்பேற்றுக் கொண்டான். துவா என்பது சாதாரண ஒன்றல்ல. அம்பதஹா நபாத்தன் ஹஸனா, அந்த குழந்தையை அழகிய முறையில் அல்லாஹ் வளர்த்தெடுத்தான், வளரச் செய்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமா அந்த துவாவுடைய தாக்கம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமா? அந்த துவா எப்படிப்பட்ட துவா தெரியுமா? அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்னுதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஓ மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி. தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்ட மரியம் தன்னுடைய இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தார். வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் வேதத்தை எல்லாம் கரைத்து குடித்தால் தான் வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். குர்ஆன் தெரியாதனால தர்காவில் போய் முட்டுறாங்க. நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ் தெரியாதனால தான் எல்லா அனாச்சாரங்களும் நடக்குது. ஒருவன் நேர் வழியில் நடக்க வேண்டும் என்றால் வேதம் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை தெரிந்தால்தான் அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கை வாழ முடியும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வேதங்களை கரைத்து குடித்த பெண், அந்த வேதத்தின் அடிப்படையில் உண்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, உலக மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அடிப்படை காரணம் என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் செய்த பிரார்த்தனை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த குழந்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த இறை தூதர். அல்லாஹ்வால் விண்ணுலகத்திற்கு உயர்த்தி இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய இறை தூதர், கியாமத் நாளுடைய சான்றாக இருக்கக்கூடிய இறை தூதர். அந்த இறை தூதர் அவரையும் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளைகளாக கொடுத்தான். யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்த துவாவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதில் ஒன்று இருக்குங்க, சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் என்று சொன்னால் அவங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம முன்மாதிரியாக இல்லாமல் பிள்ளைகளை நாமும் சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்களாக ஆக முடியாது. பிள்ளைகளை நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியாது. பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذுர்ரியத்தி. இறைவா என்னையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக, என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக. சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் யார் என்பதை நமக்கு இது படம் பிடித்து காட்டுகிறதா இல்லையா? இறைவா என்னையும் சொர்க்கத்திற்குரியவனாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் நபி துவா. ரப்பி வஜ்னுப்னி வ பனிய அன் அஅபுதல் அஸ்னாம். இப்ராஹிம் நபி செஞ்ச துவா. இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாற்றுவாயாக. இஸ்மாயில் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டினான் குர்ஆனில். அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்தார் என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வதுகுர் ஃபில் கிதாப் இஸ்மாயில். இந்த வேதத்திலே
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். ஹஜ்ஜு பெருநாளுடைய கதாநாயகர்களில் ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ஜு பெருநாள் வந்துவிட்டால் இஸ்மாயில் நபியை பற்றி நமக்கு சொல்லப்படும். அல்லாஹ் கூறுகின்றான், வதுகுர் ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வாதி வ கான ரசூலன் நபியா. அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். அவர் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார். அவரிடம் இருந்த சிறந்த பண்பை அல்லாஹ் கூறுகின்றான், வகான யமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி. அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு தொழுகையை கொண்டும் தர்மத்தை கொண்டும் ஏவக்கூடியவராக இருந்தார். வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அவர் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக ஆனார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக ஆவதற்குரிய காரணம் சாதிக்கல் வாக்குறுதியில் உண்மையானவராக இருந்தார். நபியாக ரசூலாக தன்னுடைய கடமையை சரியாக செய்தார். தன்னுடைய குடும்பத்திற்கு அவர் தொழுகையை ஏவினார், ஜக்காத்தை கொடுக்குமாறு ஏவினார், பிள்ளைகளுக்கு ஏவினார், அவரும் செய்தார். வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அவர் அல்லாஹ்விடம் பொருந்திக் கொள்ளப்பட்டவராக ஆனார். சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள், அல்லாஹ் பொருந்திக் கொள்வதான சொர்க்கம். சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் யார்? பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வார்கள், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் மதரசாவில் பிள்ளைகளை கொண்டு வந்து விடும்போது, அஜரத்து உஸ்தாத் ஒரே கடுமையாக சேட்டை பண்ணுறான், அவன் 10 வயசு 7 வயசு 12 வயசு 15 வயசு இருப்பான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான் உஸ்தாத், தொலை வர மாட்டேங்கிறான் உஸ்தாத், அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுகிறான் உஸ்தாத். நாம் திருப்பி பெற்றோர் 2 கேள்வியை கேட்டோம் வச்சுக்க, யாருக்கும் பதில் வராது. நீங்கள் கரெக்டாக தொழுவுறீங்களா? பிள்ளையை பற்றி இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் கரெக்டாக தொழுவுறீங்களா? தலையை சொறிவாங்க. எத்தனை பெற்றோர்கள் தொழுகிறார்கள்? பிள்ளையுடைய ஒழுக்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய எத்தனை தாய்மார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எங்கள் அம்மா எப்படி நடக்கிறாங்க, எங்கள் தகப்பனார் எப்படி நடக்கிறாரு வீட்டில், சுபுவுக்கு பாங்கு சொல்லப்படும் போது இவர் போர்வையை மூடிக்கொண்டு தூங்குகிறார், என்னுடைய தகப்பன் தூங்குகிறான், ஆனால் அவன் என்னை தொழுமாறு ஏவுகிறான். பிள்ளைகள் ஏமாற்ற சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? பிள்ளைகள் யாரிடமிருந்து ஏமாற்ற படிக்கிறார்கள்? பிள்ளைகள் யாரிடமிருந்து பொடுபோக்குத்தனத்தை படிக்கிறார்கள்? பிள்ளைகளுக்கு முன்மாதிரி பெற்றோர்கள். பெற்றோர்கள் பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்அலூ மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும். உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளில் கொஞ்சம் தொழுகைகளை வீடுகளில் தொழுங்கள். ஆண்களுக்கு ஜமாத் தொழுகைக்கு ஃபர்து தொழுகை கண்டிப்பாக பள்ளியாசலுக்கு போய் ஆகணும். சுன்னத்தான தொழுகைகளை கொஞ்சம் தொழுகையை வீட்டில் தொழுங்கள். வலா தத்தஹிது புயூத்தக்கும் குபூரா. உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக செத்த பிணங்கள் வாழக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள். நம்முடைய வீட்டை மண்ணறை ஆக்கிடக்கூடாது. சுன்னத்தான தொழுகை வீட்டில் தொழுங்க. அந்த சுன்னத்தான தொழுகை வீட்டில் தொழும்போது 3 வயது குழந்தை பார்ப்பான். தகப்பனார் தொழும்போது தகப்பனார் அப்படியே அவன் பின்பற்றுவான். அப்படி பக்கத்தில் தான் அவன் தக்பீர் கட்டுவான், தொழுகைக்கு முன்னாடி போவான். தாய் தொழும்போது தாயை பின்பற்றுவான். ஒரு தாய் கூட கேட்குறாங்க, நான் தொழும்போது என் குட்டி பிள்ளையெல்லாம் உட்காந்து முக்காடை பிடிச்சி இழுத்து நிம்மதியாக தொழ முடியவில்லை. அப்போ அந்த தாய்க்கு என்ன தெரியுமா பதில்? நல்லது, உங்கள் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வான். பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேறு ஆள் இல்லை என்றால் நீங்கள் அந்த சிரமத்தை சகித்து கொண்டு தொழுங்கள், வக்தை தவற விட்டு விடாதீர்கள். அது அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரி, தாயுடைய முன்மாதிரி, தகப்பனுடைய முன்மாதிரி. வீட்டில் தொழும்போது பிள்ளை பார்ப்பான், என்னுடைய தகப்பனார் தொழுகின்றார், அவன் தக்பீர் கட்டி தொழுவான். பிள்ளை வளர்ந்து விட்டானா, 5 வயது அடைந்து விட்டானா, பிள்ளைக்கு பாசமாக சொல்லுங்க தொழுமா. 7 வயது அடைந்து விட்டானா தொழுங்கள் சொல்லுங்கள். பிள்ளைகளை அடிக்க வேண்டாம், கண்டிக்க வேண்டாம், முறைத்து பார்க்க வேண்டாம், தொழு என்று சொல்லுங்கள். தூங்கி விட்டானா, சூரியன் உதித்த பிறகு கண் விழிக்கின்றானா, 7 மணிக்கு எழுந்தாலும் தொழு என்று சொல்லுங்கள், 10 மணிக்கு எழுந்தாலும் தொழு என்று சொல்லுங்கள். அவன் பருவ வயதை அடைவதற்கு முன்பாக சுபுவுக்கு தொழு சொல்லுங்க, லுகருக்கு தொழு என்று சொல்லுங்கள், மகரிப்புக்கு தொழு என்று சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகைன்னு சொல்லுங்கள். பாசத்தோடு சொல்லுங்கள். அவர்கள் மீது கோபப்படாதீர்கள். அவர்கள் தொழாமல் தூங்கிவிட்டால் அவர்களை முறைக்காதீர்கள், அடிக்காதீர்கள். சிறு குழந்தையாக இருந்தால் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு நாளைக்கு 5 தடவை தொழு தொழு என்று சொன்னால் 100 நாளைக்கு 500 ஆகிவிட்டது. 300 நாளைக்கு 1500, 3000 நாளைக்கு
15,000. அவன் பருவ வயதை அடைவதற்குள் நீங்கள் அவனுக்கு ஏறத்தாழ 15,000 20,000 தடவை தொழு 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 என்று சொல்லி இருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே வஉமுர் அஹ்லக பிஸ்ஸலா, உமது குடும்பத்தாரை தொழுமாறு ஏவுவீராக, தொழுமாறு கட்டளையிட வேண்டும். ஒரு தீமையை கண்டால் பிள்ளை தொழாமல் தூங்குகிறானா, ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்கள். பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டான். பெண் பிள்ளைகளை இன்றைக்கு பெண் பிள்ளைகளுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது சமுதாயத்தில். பெண் பிள்ளைகளுடைய நிலைமை, பருவ வயதை அடைந்தவள் தூங்குகிறாள் 11 மணி வரைக்கும் தூங்குகிறாள். மூமினான தாய் தகப்பன் மூமினாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சமாவது உரைக்கிறதா? என்னடா வயசுக்கு வந்த புள்ள 11 மணி வரைக்கும் தூங்குறாள, அவள் என்ன மாதவிடாய் வந்து தூங்குகிறாளா? மார்க்க விட்டுலாம். அது தொழுது விட்டு தூங்குகிறாளா? தொழாமல் தூங்குகிறாள். எழுந்து தொழு என்று சொன்னால் கோபப்படுகிறாள். அந்த பிள்ளைகளை பற்றி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெற்றோருக்கு கவலை வேண்டாமா? எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? நீ கவலை எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப முக்கியமாக பெற்றோருக்கு கட்டுப்பட சொல்லிக் கொடுங்க. ஏன் தெரியுமா? அவன் எங்கேயாவது தண்ணி அடிக்கிறவனா மாறிட்டா, கஞ்சா குடிக்கிறவனா மாறிட்டா, வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு பணம் அனுப்ப மாட்டான். பெற்றோரோட கவலை ஃபுல்லாக எதுக்கு? அவன் ஏன் நல்ல பிள்ளையாக இருக்கான்னு தெரியுமா? சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அவன் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதை விட, அவன் வளர்ந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா படித்து துட்டை என்ன செய்யணும்? வாப்புக்கு அனுப்பணும். மாதம் 25,000 ரூபா அனுப்பணும், 30,000 ரூபா. பெற்றோருடைய கவலை எல்லாம் அவன் நல்ல பிள்ளையாக வர வேண்டும் என்ற கவலை எதற்கு தெரியுமா? துட்டு சம்பாதிக்கிறதுக்கு. என்னுடைய பிள்ளை சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்ற கவலை பெற்றோருக்கு அதிகமாக இல்லை. சொர்க்கத்திற்குரிய பெற்றோர் அவர்கள் இல்லை. சொர்க்கவாதியாக நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்பினால் அவன் உங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பான், அதில் மாற்று கருத்து இல்லை. பருவ வயது அடைஞ்ச பிறகு தொழாம தூங்கினா தகப்பன் கண்டிக்கணும். அந்த பிள்ளைகிட்ட போய் இழிச்சு, இது தொழலியம்மா, டியூஷன் போவாட்டா, இவனுக்கு வர்ற கோவத்தை பாருங்களேன் தகப்பனுக்கு. இவன் சொர்க்கத்துக்குரிய தந்தையா? இவன் டியூஷன் போகலையா, பாடத்தை படிக்கலையா, 10ஆம் கிளாஸில் 450க்கு கீழே எடுத்துட்டியா, என்ன கோபம்! சுபஹானல்லாஹ். இவன் எடுக்கிற மார்க்கை வச்சு மறுமையில் என்ன புண்ணியம்? அந்த உலகத்தில் வேணா உலகத்தில் கூட நல்ல மார்க் எடுக்கிற எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா? அடிப்படை நோக்கத்தை மறந்துவிட்ட பெற்றோர்களாக இருக்கிறோம். அடிப்படை நோக்கம் மறந்து விட்டது. பிள்ளைகள் வந்து டியூஷன் போவாட்டா கவலை, பள்ளிக்கூடம் போவாட்டா கவலை, தொழாட்டா கடுகளவு கவலை கூட இல்லை என்றால் உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா, இறையச்சம் இருக்கிறதா? பெற்றோர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் விடியும் வரை தூங்கினால் ஒரு தாய் அழுதால் அவள் உண்மையிலே ஈமான்தாரி. என்னுடைய பிள்ளை தொழாமல் தூங்குகிறாளே, அழுதால் நீங்கள் ஈமான்தாரி. நாமே தொழாமல் தூங்குறோம், பிள்ளைக்கு எப்படி அழுவோம்? நாம் எப்படி சொர்க்கத்துக்குரிய பெற்றோர்களாக இருப்போம்? தன்னுடைய பிள்ளை பள்ளியின் பக்கம் நெருங்கவில்லையே என்பதற்காக ஒரு தகப்பன் அழுதால் அவன் சொர்க்கத்துக்குரிய பெற்றோர். நானே தொழவில்லையே, நான் எப்படி என்னுடைய பிள்ளைக்காக அழுவேன்? இதன்றைக்கு அதிகமான பெற்றோருடைய நிலைமை. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உமது குடும்பத்தாரை தொழுமாறு ஏவுவீராக, வஸ்தபிர் அலைஹா, நீரும் தொழுகையிலே உறுதியாக இருப்பீராக. பிள்ளைக்கு தொழுகை ஏவணும். பிள்ளை பருவ வயது அடைஞ்சு தொழலையா, பிள்ளையை கண்டிக்க வேண்டும், கடுமை காட்ட வேண்டும். அதுக்கு மேலே நேர்வழி காட்டுறோம் அல்லாஹ். நம்முடைய கடமையை நாம் சரியாக செஞ்சோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதக்காவுடைய பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டு, ஒரு சிதறல், அதை எடுத்து வாயில் போட்டு விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை விட்டு அதை எடுத்து விட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சின்ன குழந்தை தானே என்று பார்க்கவில்லை. அவருக்கு சொன்னார்கள், அமா ஷஅர்த அன்னா லா நஅகுலு ஸதகா, நாம் தர்மத்தை சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா ஹசன் அவர்களே? பிள்ளையை பக்குவப்படுத்துறாங்களா இல்லையா? பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் மரணித்த பிறகு அந்த அம்மாவை உம்மஹாத்துல் மூமினின் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு முந்தைய கணவர் மூலம் பிறந்த ஒரு குழந்தை உமர் இப்னு சலமா அல்லது அம்ர் இப்னு சலமா. அந்த குழந்தை ரசூலா உம்மு சலமாவை திருமணம் முடித்த பிறகு ரசூலா தான் குழந்தையை வளர்க்குறாங்க. அந்த குட்டி பையன் என்ன செய்கிறாங்க, சாப்பிடும்போது பிள்ளைங்க சாப்பிட தெரியும்ல, கையை விட்டு துளாவி துளாவி சாப்பிட்றாங்க. அப்போ நபியான அந்த பிள்ளைக்கு சொல்கிறாங்க, யா குலாம், நம்ம ஊர் பாஷையை சொல்கிறதா, பாப்பா சம்மில்லா, சாப்பிடும்போது பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க. ஒகுல் பி எமீனிக், வலது கையால் சாப்பிடுங்க. ஒகுல் மிம்மா எலிக்,
பக்கத்தில் சாப்பிடுங்க. அந்த அம்ருபுன் சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லா எனக்கு இதை சொல்லித்தந்த பிறகு நான் மரணிக்கின்ற வரை இதுதான் என்னுடைய சாப்பிடும் முறையாக இருந்தது. பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக பெற்றோர்கள் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அம்ரு இப்னு ஆஸ் என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்த குழந்தை உமாமா, ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி. அந்த குழந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்போதும் நெருக்கமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வரும்போது அந்த பிள்ளைய ரசூலுல்லாஹ் பிரியாது, பிள்ளையோடு வருவாங்க. பிள்ளையோடு வந்து அவங்க தக்பீர் கட்டும்போது பிள்ளைய கையில் அல்லது தோளில் தூக்கி வச்சுக்கிடுவாங்க. ருக்கு செய்யும்போது இறக்கி விடுவாங்க. சுஜூ செய்யும்போது பிள்ளை கீழே நிற்கும். திரும்ப எழுந்தவங்க ரசூலுல்லாஹ் தோளிலே அல்லது கையிலே தூக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, தொழுவாங்க. பிள்ளைகளை எப்படி உண்டாக்கி இருக்கிறாங்க பாருங்கள். பிள்ளை பார்க்கும்ல, ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகையை பார்க்கும். குழந்தை நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபாக்கள் பெண்கள் பிள்ளைகளோடு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவார்கள். பிள்ளையுடைய அழுகை சத்தம் கேட்கும், தாயுடைய மனது கவலைப்படுமே என்பது தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட சமுதாயம் பிள்ளைகளை உருவாக்கி காட்டியது. இன்றைக்கி நாம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு நாம் சரியான வழிகாட்டி நாம் செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முன்மாதிரி பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள். அப்போ நம்ம பிள்ளைகள் நாம் சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, எங்கள் மனைவிமார்களும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்கள் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இறைவா, எங்களுக்குரிய பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு முன்மாதிரி பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். தொழுகையை நாம் சரியாக தொழ வேண்டும். நாம் உண்மை பேச வேண்டும். நாம் பொய் பேசக்கூடாது, நாம் புறம் பேசக்கூடாது. பிள்ளைகள் எப்படி ஆடை முறையை பேண வேண்டும் என்பதற்கு பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக தவறான வார்த்தைகள், தவறான காட்சிகள் கண்ணில் படுற மாதிரி நடந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லியஸ்தஅதின்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் அல்லதீ லம் யப்லுகுல் ஹுலும். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய அடிமைகள், இன்றைக்கு அடிமை கிடையாது, உங்களுடைய அடிமைகளும் பருவ வயதை அடையாத உங்களுடைய பிள்ளைகளும் சலாச மர்ராத் 3 நேரங்களில் உங்களிடம் அனுமதி கேட்டுத்தான் உங்களுடைய பர்சனல் ரூம், உங்களுடைய பிரத்யோக அறைக்குள்ளே வரணும். கணவன் மனைவி மட்டும் இருக்கக்கூடிய அறை 3 நேரங்களில். மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி பருவ வயது அடையாத சின்ன பிள்ளைங்க வாப்பம்மா இருக்க ரூமுக்குள்ளே வர்றாங்களா, அனுமதி பெற்று தான் வரணும். வஹீன தொலஊன சியாபக்கும் மினல் லஹீரா, கடுமையான வெப்ப காலங்களில் பிரத்யோக அறையில் இருக்கும் பொழுது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் குறைவான ஆடைகளில் இருப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்போ அந்த மாதிரி குறைவான ஆடைகளோடு இருக்கும்போது அவங்க உள்ளே வந்தால் பிள்ளைகளுடைய கண்களில் தவறான கோலங்கள் பட்டுவிடக்கூடாது என்பதற்கு அனுமதி பெற்று உள்ளே வரணும். மிம்பாதி சொலாத்தில் ஈஷா தொழுகைக்கு பிறகு தூங்கக்கூடிய நேரம், அதுக்கு பிறகு வந்தாங்கன்னா அனுமதி பெற்று தான் உள்ளே வரணும். சலாசு அவுராத்தின் லோக்கும், இந்த 3 உங்களுக்குரிய அவுரத்தான நேரங்கள். அவுரத்தான் நமக்கு தெரியும், மறைக்க வேண்டிய பகுதி. இந்த 3 உங்களுக்குரிய அந்தரங்க நேரங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். மற்ற நேரங்களில் பிரச்சனை கிடையாது. பிள்ளைங்க பருவ வயது அடையாத பிள்ளைங்க அனுமதி பெறாமல் வீட்டுக்குள்ளே வரலாம். மற்ற நேரங்களில் தாயும் தகப்பனும் கண்ணியமாக இருந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எப்படிப்பட்ட கண்ணிய மார்க்கம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கி பெத்த பிள்ளைய பக்கத்தில் வச்சு டிவியை பார்க்குறோம், செல்ஃபோனை பார்க்குறோம், அதில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம், அசிங்கமான காட்சிகளை பார்க்குறோம். பருவ வயதை அடைந்த மகள் பக்கத்தில் நிற்கும் போதே பார்க்குறோம். அந்த பிள்ளைங்கள் பெற்றோரை பற்றி என்ன நினைப்பார்கள், அல்லது பிள்ளைகள் என்ன பாடத்தை படிப்பார்கள், எப்படி மாறுவார்கள்? நாம் சொர்க்கத்துக்குரிய பெற்றோர்களாக மாற முடியுமா? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மாறாமல் பிள்ளைகள் மாற முடியாது. நேர்வழி காட்டக்கூடியவன் அல்லாஹ். ஆனால் நாம் முன்மாதிரியாக இல்லாமல், நாம் அல்லாஹ்விடம் சரணடையாமல், நாம் அல்லாஹ்வுக்கு உகந்த அடியார்களாக மாறாமல், நாம் சொர்க்கத்திற்குரிய வழியில் செல்லாமல், நாம் மாற்றமாக நடந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்களாக ஆக முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் பெற்றோர்கள் எத்தகைய மாண்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறானோ அத்தகைய சொர்க்கத்திற்குரிய பெற்றோர்களாக அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.